ஆனால் என்னென்னா இவ்வளோ ஓப்பனாக ஒரு கூட்டத்தில் வந்து நான் 5 நாள் குடித்தேன் அப்படின்னு சுத்தமாக ஒரு ட்ராப் கூட குடித்ததே இல்லை. அப்போ குடிக்கிறவங்களால் வந்து இந்த சமூகம் கெட்டுடுது. இது மிக நிச்சயமாக குடிக்கு எதிரான பழக்கம் இல்லை. அந்த அந்த கதை இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஆள் அப்படின்னு எனக்கு கேட்டால் மிஷ்கினை தான். 5வது நாள் நாங்கள் அவரை போய் சாப்பிட கூடுவோம். அந்த பாட்டில் அப்படியே இருக்கு. நான் சேரில் உட்காருவேன்னாரு. நான் அப்பயே சுதாரிச்சுக்கின்னு இருக்கணும். 5வது டே வைத்தி கீழே உட்கார்றான்னாரு. இந்த சுவாரஸ்யங்கள் வந்து தினகர் படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. விஜய், அஜித்லாம் பல படங்களில் வருவாங்கள்ல, கடைசி வரலுமே இந்த படங்கள் ஏன் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படலை? இதெல்லாம் படமாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியல. இப்போ இந்த உலகத்தில் பெரிய ப்ரொடியூசர்ஸ் யாரும் உங்களை புரிஞ்சுக்கணுன்னு அவசியமே. சிதம்பரம் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே, சிதம்பரம் கடலூர் மாதிரியான வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பொருத்தி பார்க்குறாரு. சேரனோ தங்கர் பச்சானோ கூடுதலாக 10 வருஷம் வாழ்வார். ஒரு வாரமாக ஜப்பான் போனேன். ஒரு 5 நாள் இரவு விருந்துகள் கொடுத்தாங்க வெவ்வேறு விதமான நண்பர்கள். எல்லா விருந்துகள்லேயும் ட்ரிங்க்ஸு, அது இல்லாமல் ஒரு விருந்து கூட அங்கே இல்லை. அப்போ இங்கேருந்து எல்லாமே பிஹெச்டி மேக்சிமம் அந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் ஜப்பானுக்கு போயிருக்காங்க. அந்த விருந்துகள் ஆரம்பிக்கும் போதே ட்ரிங்க்ஸோடு தான் ஆரம்பிக்குது. நான்லாம் அந்த 5 நாள் குடித்தேன். ஆனால் என்னென்னா இவ்வளோ ஓப்பனாக ஒரு கூட்டத்தில் வந்து நான் 5 நாள் குடித்தேன் அப்படின்னா, ஏதோ என்னுடைய நண்பர் கருணாவுக்குலாம் தெரியும். நான் ஒரு 50-55 வயசு வரலும் சுத்தமாக ஒரு ட்ராப் கூட குடித்ததே இல்லை. எனக்கு வந்து அம்மாவனுடைய பிளட்டு இது அப்படிலாம் ஃபீல்லாம் இல்லை. குடித்ததில் அந்த பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் இப்போ நான் போனப்பையும் எனக்கு தெரியும், சும்மா அது ஒரு இதுக்காக குடிச்சேன். நான் எதுக்காக இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அப்போ குடிக்கிறவங்களால் வந்து இந்த சமூகம் கெட்டுடுதா அப்படின்னா 2 முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து எனக்கு முதல் வாழ்க்கையில் சொன்னவர் வந்து ஜெயகாந்தன். அப்போ நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஒரு ட்ராப் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் குடித்தோமா அது பெரிய தப்பான்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு இலக்கியவாதியை வந்து ஜெயகாந்தன் வந்து என் எதிரில் இவனை தூக்கி வெளியே போடு அப்படின்னார். நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன். என்ன ஜெய்கே சொல்கிறீங்கன்னு. அப்போ நீ குடிக்கிறது இல்லையான்னு எனக்கு கேட்குறாதானே அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் வந்து குடிக்கிறவன், இவன் வந்து குடிக்காரன் அப்படின்னார். எனக்கு பயங்கரமாக குழம்பிட்டேன். 2த்துக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார், பவா குடிக்கிறவனை எப்போ ஒன்றாலும் குடிக்காமல் நிறுத்திட முடியும். நான் இன்றைக்கி நினச்சா இன்னிலேருந்து குடிக்க மாட்டேன். ஆனால் குடிக்காரனால என்றைக்குமே குடிக்காமல் இருக்கவே முடியும். அவன் குடிச்சினே இருப்பான். இவன் குடிக்காரன், அதனால் தூக்கி இவனை வெளியே போடு அப்படின்னார். 2 டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கிற மிக மிக மகத்தான கலைஞர்கள்னு இன்றைக்கி உலகமே கொண்டாடுற எல்லாருமே வாழ்நாள் முழுக்க குடிச்சிக்கிறாங்க. தாஸ்தாவஸ்கியில் ஆரம்பித்து நாங்கள் இப்போ போய் பார்த்த அக்கிரோ குரோசோவா அவரில், நான் அக்கிரோ குரோசோவோடைய கல்லறை போய் பார்த்தேன் ஜப்பானில். பார்த்தா ஒரு கட்டு பீடி நம்ம முனியப்பனுக்கு வைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கட்டு சிகரெட் வச்சுக்கிறாங்க. அப்புறம் நாம் நாட்டு சாராயம் வைக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த சாக்கேன்ற சாராயத்தை வச்சு தான் அவருக்கு வந்து படைக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க அவங்க எல்லாம் குடிச்சிக்கிறாங்க. ஆக அவ்வளோ பெரிய குடித்தவங்க ஏன் இன்றைக்கி உலகம் முழுக்க கொண்டாடுறாங்கன்னா, இப்போது தினகர் வந்து குடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பண்ணுற ஒரு படத்தை எடுக்கலை அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லை, அவருடைய சப்ஜெக்ட் வந்து அப்படி இல்லை. நிறைய பேர் அப்படி தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறோம் அந்த படத்தை. அது இல்லை. அது அப்புறம் கலையினுடைய வேலை போதிப்பது இல்லை, ஒழுக்கத்தை போதிப்பது ஆற்றினுடைய வேலை கிடையாது. பல இடங்களில் இந்த சோமு வந்து நாம் ஏற்கனவே இப்போ ஒரு மீட்டிங்கில் பேசணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாசர் வந்து என்னை பார்க்க தான் இங்கே அனுப்பிச்சார். அவர் நான் இங்கே கூட்டின்னு வந்து 10,000 தங்கிக்கிங்க அப்படின்னு அப்போலாம் 10,000 இல்லை. அப்புறமா அவங்க ஒய்ஃப்லாம் அங்கே வந்திருக்காங்க. அவங்க இங்கே ஒரு ஸ்கூலுக்காக, மருதம் ஸ்கூலுக்காக அங்கே போய் தங்கினார். எனக்கு எப்போ வந்து சோமுனுடைய ஹைட்டு தெரிஞ்சு அப்படின்னா, கூட இருக்கிறவங்களுக்கு நமக்கு அவருடைய ஹைட்டு தெரியாது. நான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி மம்முட்டி சாரை பார்த்தோன்னே அவர் என்னை கூட்டின்னு போய், இந்த குரு சோமசுந்தரன்னு ஒருத்தர் இருக்கான், நான் உங்கூரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார். அவர் சொன்னார், அவன் தான் இன்றைக்கி எனக்கு ஒரே போட்டி அப்படின்னார். நான் ஆடிட்டேன். ஏன்னா அவர் ஒரு மெகா ஸ்டாரு. ஏன்னா எனக்கு மம்முட்டி சாரை நல்லா தெரியும். சீனுராமசாமி ஒரு தாட்டி என்கிட்ட கேட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் அவர் கதை சொல்லணும் அப்படின்னு போய் மம்முட்டி சார் கதை சொன்னார்ல.
நான் பாதி வரலும் துல்கர் சல்மான் அந்த படத்தில் ஹீரோ, பாதிக்கு அப்புறம் மம்முட்டி ஹீரோ. 17 வயசு அந்த படத்தில் துல்கர் சல்மானுக்கு. மம்முட்டி கதைலாம் கெட்ட பிரமாதமான கதை, நான் நடிக்கிறேன். அந்த இன்டர்வல் வரல யார் ஹீரோன்னு கேட்குறாரு. துல்கர் சார். அது முடியாதுன்ட்டார். அதுவும் நானே நடிக்கிறேன்ட்டார். சார் 17 வயசு, அது ஒன்றும் நீ கவலைப்படாத. என்ன அவருக்கு உலகத்தில் அவரால் எதை ஒன்றாலும் பொறுத்துக்க முடியும், நம்மளை விட ஒருத்தர் நல்லா நடிக்கிறான்றதை பொறுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு பிரமாதமான கேரக்டர். அவர் சொன்னார், இந்த குரு சோமசுந்தரம் மின்னல் முரளின்னு ஒரு படத்தில் நடித்தான், கேரளாவில் இருக்கிற எல்லாரும் அவனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை விட்டாங்க போவானார். எனக்கு இந்த ஆள் வந்து சாதாரணமாக நம்மளோட இங்கே வந்து இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னு. அதனுடைய உச்சம் வந்து அந்த பாட்டில் ராதா. அப்புறம் அன்பு சொன்னார்ல, ஷா வந்து படம் பார்க்கல, நான் வந்து படம் பார்த்துட்டு நான் பாதி கரெக்டாக இன்டர்வல்னு படம் பார்த்தேன். இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி சொல்லி, ஆமாம் 5 மணிக்கு படம் பார்த்து ஆரம்பித்தேன். இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு இதோட போதும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு கேப் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது மிக நிச்சயமாக குடிக்கு எதிரான பழக்கம் இல்லை, அந்த கதை இல்லை. அப்புறம் அவருக்கான வாசிப்பு, அவர் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஆள் அப்படின்னு எனக்கு கேட்டால் மிஷ்கினை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அதான் சொன்னார், மிஷ்கினை நான் அப்படி பேசி தான் எல்லோரும் எந்த ஃபங்க்ஷனில் பேசினார் அப்படின்னு கேட்டு, என் ஃபங்க்ஷனில் தான், அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆச்சு அப்படின்னார். அப்படிலாம் ஒரு பப்ளிசிட்டியை பார்த்து எல்லோரும் படம் பார்க்க வருவாங்களா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இதில் பிரமாதமான விஷயம் அப்படின்னு பார்த்தது, எனக்கு தோணுனது அதனுடைய டைலாக்ஸ். அதில் வந்து ஒரு பயங்கரமான முதிர்ச்சி தெரிஞ்சு. விஷுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான விஷுவலாக தான் இருந்துச்சு, ஒரு சின்ன நாடகத்தன்மை கூட இருந்துச்சு அந்த படத்தில். ஆனால் டைலாக்ஸில் இந்த ஆள் எவ்வளோ படிச்சுக்கிறார் அப்படின்னு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து மேடையில் பேசுகிறாருன்னு வச்சுங்க, அன்பார்ந்த நண்பர்களே அப்படின்னு ஆரம்பித்து, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் பேசினார்னா, இவன் படிப்பை நிறுத்தி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த பல்ஸ் நம்மளால் பிடிச்சிக்க முடியும். நான் ஒன்றுமே இல்லாமல் அவன் பேசினே இருப்பான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் பேசினே இருந்தால், அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தாலே சும்மா அந்த மேடைக்காக வந்துட்டாருன்னு. இந்த ஆள் வந்து இந்த டைலாகில் பிரமாதமான டைலாகு. சோமு, அந்த பாரிலவழகன், இந்த விஜய், எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நம்மளே. அப்புறம் இந்த குடி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக மையப்படுத்தணுன்னா, குடி நோய் அப்படின்றது வேறு, அதை அக்கேஷ்னலாக குடிக்கிறது அல்லது நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிறது. இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற என்னுடைய 99.9% நண்பர்கள் தினந்தோறும் குடிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே குடிகாரர்கள் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட் தெரியுது. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க, மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க, அவங்களால பிரச்சனை கிடையாது, அவங்களால ஒரு குடும்பம் அழியலை. ஆனால் இங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து அவர் மையப்படுத்துகிறார். அப்போது ஒரு பெரிய கொஸ்டின் எழுது, ஒரு முரண்பாடு வருது. அந்த முரண்பாட்டிலேருந்து ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணுறார். அப்புறம் தமிழ்நாட்டில் நான் மதிக்கிற மிக முக்கியமான ஆட்கள் வந்து குடிக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனாலே அவங்க வந்து வெறுக்கத்தங்க. இப்போ இதில் வந்து விக்ரமாதித்யன்னு ஒரு போஸ்டர் இருக்கும். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை அவர் வந்தார். வந்தோடனே எங்கள் வம்சி ரூம் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்து, எல்லாம் ரெடி பண்ணிட்டு 8 மணிக்கு நைட் அவரை சாப்பிட கூப்பிடணுன்னு சைலஜா வந்து அவரை அணைச்சி சாப்பிட போகலாம். உடனே அவரால் எனக்கு தெரியும், அவரால் குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உடனே சொன்னால், அணைச்சி எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் குடிக்க முடியாது யார் வந்தாலும். அவர் ஐயோ நான் வாங்கி வந்துட்டேனே அப்படின்னு ஜிப்பாவிலேருந்து ஒரு கோட்டரை எடுத்தால் நான் சொன்னேன், வாங்கி வந்தால் பரவாயில்ல நினச்சி நீங்கள் அப்படியே வச்சுருங்க, இங்கே யாருமே குடிக்க முடியாதுன்னு. நீங்கள் நம்பணும் நண்பர்களே, ஒரு கலைஞன் எப்பொழுது மகத்தான கலைஞனாக மாறுகிறேன்னா, 5ஆவது நாள் நாங்கள் அவரை போய் சாப்பிட கூடுறோம், அந்த பாட்டில் அப்படியே இருக்கு, அவர் குடிக்கவே இல்லை. 5ஆவது நாள் 5 நாள் எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, எங்கள் பசங்களோட சேர்ந்து சாப்பிட்ற எல்லாம் முடிச்சோடனே நான் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். 5ஆவது நாள் தான் அவரை 10,000 கூட்டின்னு வந்தேன். அப்போ 10,000 இல்லை நிலம். வந்தோடனே அவர் பார்த்தோன்னே எங்கள் நிலத்தில் வந்து சோமுன்னு ஒருத்தர் வேலை பார்த்தார். சோமு அறிமுகப்படுத்தினேன், இவர் எங்கள் நிலம் பார்த்துக்கிறாரு அண்ணாச்சி அப்படின்னேன். நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சிட்டாரு. நான் திரும்பி வந்து அந்த காட்சியை பார்த்தேன். சோமுடைய வேட்டியை அவுத்து கீழே தரையில் போட்டு சைட் டிஷ்லாம் வச்சுட்டுக்குது. அதுக்குள்ளே எங்கே வாங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. நான் வந்து விக்ரமாதித்யனை பார்க்குறேன். அவர் சொல்கிறார், பவா எனக்கு வேணாம், என் வாழ்க்கைக்கு சோமு போதுன்ட்டார். நான் போயிட்டேன். இப்போ என்னன்னா, இது எந்த சுவாரஸ்யத்துக்கும் இல்லை. இப்போது விக்ரமாதித்யன் குடிகாரனே கிடையாது.
அவரால் 5 நாள் குடிக்காமல் இருக்க முடியுது. அப்புறம் குடியுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் குடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பிரபஞ்சன் வந்து எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுவார். சார், வெளியூருக்கு போனீங்கன்னா தயவுசெய்து தெரியாதவங்க கூட சேர்ந்து குடிக்காதீங்க சார். இல்லை சார், நான் குடிக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார், நான் சேலம் போனேன், ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு. அவர் வந்து என்னை ரூமுக்கு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் நான் வந்து டேபிள் சேர்லலாம் உட்காந்து அவர் தரையில் உட்காந்துக்கினார். என்னங்க தரையில் உட்காருங்க? ஐயோ, என் தெய்வத்துக்கு எதிரில் நான் சேரில் உட்காருவேனான்னாரு. நான் அப்பயே சுதாரிச்சுக்கின்னு இருக்கணும். நான் சுதாரிக்கல. அப்புறம் ஊற்றிலாம் கொடுத்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். பிரபஞ்சன் சார், என் கடவுள்னால் நீங்கள் தான் சார்னு ஆரம்பித்தார். 2வது பெக்கு 3வது பெக் போகும்போது பிரபஞ்சன் தானே உங்கள் பேர் அப்படின்ட்டு அவரே ஒரு சேரை போய் இழுத்து போட்டு உட்காந்துட்டார். அது முதல்ல உட்காந்துருக்கலாம். 4வது பிரபஞ்சன்றது நீ வச்சுக்கின பேர் தானே, வைத்தி தானே அவன் பேருன்னு கேட்டார். 5வது டே வைத்தி கீழே உட்கார்றான்னாரு. நான் வாழ்க்கையில் முடிவு பண்ணேன், அதாவது தெரியாதவன் அவன் கூட போய் குடிக்கவே கூடாது. இந்த சுவாரஸ்யங்கள் இருக்குதுல்ல, இந்த சுவாரஸ்யங்கள் வந்து தினகர் படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எடுத்தோடனே படம் வந்து பயங்கர சீரியஸாக தான் போச்சு. அப்புறம் சோமு முதல்ல இந்த சினிமாவில் ஹீரோவாக காட்டுறாங்கல்ல, அவன் என்னடா வேலை பார்க்குறான்னு சினிமாவில் சொல்லவே மாட்டாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? விஜய், அஜித்லாம் பல படங்களில் வருவாங்கள்ல, கடைசி வரலுமே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. சமூகம் ரொம்ப 10 பேர் அடிப்பாங்க, எல்லாமே நடக்குதுல்ல. இதில் சோமுடைய வேலை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், டைல்ஸ் மேஸ்திரி. பிரமாதம். ஒரு உழைக்கும் மக்கள்லேருந்து ஒரு ஆளை அப்படி ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்து வச்சு அங்கேருந்து ஒரு கதையை எடுத்துன்னு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான விஷயம். டைலாக் வந்து அவர் மறுபடியும் அப்புறம் அவர் வந்து பல ரஷ்ய ரைட்டர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் கார்டு போட்டுருந்தார். அதில் தான் மிஷ்கின்கெலாம் என்ன ரொம்ப பிடிச்சி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார் சார்னார். வாசிப்பு அதில் தெரியுது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் முன்வைக்க விரும்புகிறது, இந்த படங்கள் ஏன் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படலை, ஏன் தேட்டரில் வந்து ஒரு வாரத்தில் போகுது அப்படின்னா, இந்த அப்ரிஷியேஷன், ஃபிலிம் அப்ரிஷியேஷன் என்பது நமக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் படமாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியல. அப்படி ஒரு மனநிலைக்கு நம்மளை வந்து ஆளாக்கி வச்சுக்கிறாங்க. சத்யஜித் ரேனுடைய படங்களை தொடர்ந்து பார்க்குற ஒரு ஆளை கூட்டின்னு போய் நீங்கள் ரஜினியுடைய பாட்ஷா படத்தை பார்க்க வச்சிங்கன்னா 15 நிமிஷம் கூட அவன் தேட்டரில் இருக்க மாட்டான், எழுந்துச்சு வெளியே வந்துடுவான். நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரியான படங்களை பார்த்த ஒருத்தனை போய் நீங்கள் வந்து அகிரா குரோசாவாவுடைய ட்ரீம்ஸ் பாரு, அவருடைய ரோஷமான் பாரு அப்படின்னா 15 மினிட்ஸ் கூட அவனால் அந்த படத்தை பார்க்க, ஏன்னா அவனுக்கு அந்த அப்ரிஷியேஷனே இல்லை. அப்போ இந்த திரைப்பட பயிற்சியை, இந்த அப்ரிஷியேஷனை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகரங்கள்லேயும் சின்ன சின்ன அமைப்புகள் வந்து ஃபிலிம் கிளப் வச்சு அப்படிலாம் நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தோம். ஒரு 400 பேர் 500 பேர் அப்படி ஒரு அப்ரிஷியேஷனுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக சோஷியல் மீடியாக்கள் வந்துச்சு. எந்த அமைப்பும் வேணாம், எந்த அப்ரிஷியேஷனும் வேணாம், எந்த கிளப்பும் வேணாம், நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குதுரா அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து வாசிப்பை சாகடிச்சிச்சு. பல பேரை வந்து இப்போ எல்லாத்தையும் அது அந்த ஒரு ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. இந்த படத்தை மறுபடியும் இன்னும் ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு தோணுது. 2 விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, கலையின் மூலமாக ஒழுக்கத்தை பற்றி இந்த உலகத்தில் யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாது என்று நான் உறுதியாக கரும்புகிறேன். ஆர்ட் அதுக்கானது இல்லை. 2வது, நீங்கள் பிரச்சாரத்திற்கு வேறு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், ஒரு கலையை பயன்படுத்தவே முடியாது. தினகர் இந்த படத்தை ரொம்ப நான் பார்த்த அந்த 1.5 மணி நேரம் ரொம்ப நுட்பமாக அந்த படத்தை பார்த்ததில் ஒரு இடத்தில் கூட அந்த படத்தில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணவில்லை. அந்த படத்தில் அப்படி பண்ணியிருந்தால் அதுக்கு பாராட்டு விழாலாம் தேவையில்லை. அவர் ரொம்ப ஆர்ட்ஃபுல்லாக தனக்கு நெருக்கமாக, தன்னுடைய ஹார்ட்டுக்கு நெருக்கமாக, ஒன்றும் இல்லை, ஒரு கலைஞன் வந்து வேறு எதுவாகவும் இருக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். தனக்கும் தன்னுடைய கலைக்கும் மட்டும் அவன் உண்மையாக இருந்தால் போதும். அதற்கான ஒரு சின்ன முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். அதில் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த ஸ்பார்க் போதும். இப்போ இந்த உலகத்தில் பெரிய ப்ரொடியூசர்ஸ் யாரும் உங்களை புரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த ஸ்பார்க்கை பார்த்து இவன் ஆர்டிஸ்ட்டு, இவன் பிரமாதமான டைரக்டரு, இவனை நம்பி நான் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்துன்னே இருப்பாங்க. ஃபைனலாக ஏன் அதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஜப்பான் போயிருந்தப்போ ஒரு காரில் ஒரு நண்பர் என் கார் ஓட்டினே இருந்தார்.
திடீர்னு அவர் வந்து 2 கலைஞர்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார். சொல்ல மறந்த கதைன்னு ஒரு படம் பார்த்தீங்களாண்ணா அப்படின்னு கேட்டார். பார்த்தேன். அந்த கதை யார் கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நாஞ்சில் நாடனுடைய கதை. நாஞ்சில் நாடன் அந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் ஏரியாவில் எழுதின ஒரு கதையை சிதம்பரம் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே, சிதம்பரம் கடலூர் மாதிரியான வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தங்கர் பச்சான் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பொருத்தி பார்க்குறாரு. அப்படி பொருத்தி பார்க்குறப்போ இதுக்கு யாரா சரியான ஆக்டர் இருப்பான்ட்டு சேரனை வந்து நடிக்க வைக்கிறேன். இவங்க 2 பேரும் எவ்வளோ மகத்தான பங்களிப்பு அந்த படத்துக்கு செஞ்சுக்கிறான்னு அந்த நண்பர் வந்து அந்த ட்ராவலில் 1 மணி நேரம் என் கூட பேசினே போனார். நான் 2 பேரையும் கூப்பிட்டேன், சேரனையும் கூப்பிட்டேன், தங்கர் பச்சானையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜப்பானில் வந்து நாங்கள் அக்கிர குரோசாவாவோட கல்லறையை பார்க்க போயின்னுக்கிறோம். எனக்கு கார் ஓட்டுற நண்பர் வந்து உங்களுடைய இந்த படத்தை பற்றி நீங்கள் நம்புங்க நண்பர்களே, சேரனோ தங்கர் பச்சானோ கூடுதலாக 10 வருஷம் வாழ்வாங்க. என்னென்னா, ஒரு கலைஞனுக்கு எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு பனிப்பிரதேசத்தில் இருக்கிற யாரோ ஒரு கார் ஓட்டுற ஆள் தங்களோட என்றைக்கோ எடுத்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தங்களுடைய படைப்புகளை நினைவில் வச்சுக்கிறாள்ல, அதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி, அதுதான் சக்ஸஸ். நான் தங்கர்கிட்ட சொன்னேன், தங்கர் வந்து அப்படியா அந்த ஆமாம் பவான்னு அப்படியே எனக்கு தெரியுது, என்னுடைய ஆயுள் 10 வருஷம் கூடிடுச்சுன்னு. சேரன் வந்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு சைலஜாவுக்கெலாம் ஃபோன் பண்ணி பவா என்னை கூப்பிட்டாரு என்னத்துக்கு. நான் சொன்ன உடனே ஒருத்தர் ஞாபகப்படுத்தினான், கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ என்னென்னா, எங்கேயாவது ஒரு ஊரில் மாஸ்கோ மாதிரி ஒரு நகரத்தில் அங்கே பிழைக்க போன ஒரு தமிழன்கிறால, நான் வந்து அன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், பாட்டில் ராவ் தான் ஒரு படம் பார்த்தேன், அதனுடைய இந்த காட்சி என் லைஃப்பில் மீந்து இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த மகத்தான தருணம் இருக்குல்ல, அந்த ஒரு நிமிஷத்தை அடைவதற்கு மட்டும்தான் தன் வாழ்நாள் முழுக்க கலைஞன் போராடி கொண்டே இருக்கிறான். அதில் எவ்வளோ தோல்விகள் இருக்குது. 90% நண்பர்கள் அப்புறம் அந்த வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுறது, அடுத்த படத்துக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபா 50 கோடி 5 கோடி அட்வான்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் பெரிய வெற்றியாக எனக்கு உண்மையிலே தெரியல. மனிதர்களுடைய நினைவுகளில் காலம் கடந்து ஒரு துளியேனும் தேங்கி நிற்பது மட்டும்தான் கலையின் மகத்தான வெற்றி. இந்த படம் எங்கோ ஒரு மனிதன் நினைவில் நிற்கும். நன்றி.